தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் வணக்கம். நல்லா என்ன இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நான் நல்லா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து ஆஹா, கள்ளக்குறிச்சி தமிழ்நாடு சரியில்லையேப்பா. சரியில்லைங்களா? ஆ தமிழ்நாடு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்னு நிச்சயமா. பின்ன இது என்ன இது ரொம்ப கலவர பூமியா இருக்கிற மாரி இல்ல போயிடுச்சு கள்ளக்குறிச்சி. என்ன இது 52, 53, 55ன்னு போய்க்கிட்டே இருக்கும் போலயே! அது எப்படி ஒரு 100 தொடும் சார் கள்ளக்குறிச்சி. ஆ, அப்படி பாருங்க. சரி, சரி, சரி. 100 தொடும். கண்டிப்பா சார். 100 அ, தொடும். 100 தொடும். அப்படி என்னங்க இது 100 அ காவு கொண்ட ஒரு ஒரு கள்ளக்குறிச்சி போயிடுச்சே. 1 வருஷம் முன்னாடி தான் வந்து இங்க வந்து நடந்துச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாரு நம்ம முதலமைச்சரு? எல்லாத்தையும் நாங்க வந்து பார்த்துக்கிறோம். எல்லாமே வந்து இனிமேல் வந்து சரியாயிடும். அப்படின்ற மாரி சொன்னாரு. இப்ப என்ன என்ன அதாவது என்ன சரியாச்சு? எதுவுமே சரியாவலையே! கடந்த அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது ம், திமுகவினுடைய தற்போதைய முதல்வர் அவர்களும் ம். அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களும் என்ன சொன்னார்கள்? அ. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றார்கள். கனிமொழி அதான். எஸ்கேப் ஆறாங்களே இப்பதான். ஆமா, இப்ப பேச முடியாத எங்க கோவகன் எங்க? ம். மூடு டாஸ்மார்க்கே மூடு அப்படின்னு பாட்டு பாடினாரு. மூடு டாஸ்மாக மூடு. மூடு டாஸ்மார்க்கே மூடு என்று கடந்த அதிமுக ஆட்சியில் பேசிய கோவகனை காணவில்லை. ம், மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினியை காணவில்லை. ம். சோதியா எங்க? சோதியாவை காணோம். அந்த அம்மா பாம்பேல போய் உட்கார்ந்துக்கிடுச்சு. ம், வீரவசனம் பேசக்கூடிய நடிகர் பிரகாஷ் ராஜை காணவில்லை. ம், அவர் சோதியாவின் கணவர் சூர்யாவை காணவில்லை. இப்படி இடதுசாரிகள் எங்கே போனார்கள்? ம், இன்று 55 உயிர் பறிவு இருக்கிறது. ம், ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் குடித்து விட்டு இறந்து போயிருக்கின்றார்கள். ம். அப்ப இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்கே? கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எங்கே போனார்? இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போலாம். அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் என் உயிர் உயிர் மூச்சு என்று பேசக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் எங்கே போனார்? ஆமா. ம். இப்படி அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வேற வச்சிருக்கிறாரு. ஆமா, தமிழர்களுடைய வாழ்வுரிமை கட்சி. ஆமா, அவருடைய வாழ்வாதாரம் போச்சே ஆமா. கள்ளக்குறிச்சியில. அவரோட ஆமா. அவருடைய அவர் எங்க வாழ்க்கை போனாரு போச்சே. அவரு? அ, அவர் அப்புறம் என்ன வாழ்வுரிமை கட்சி வச்சு நடத்தினாரு? அ. அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பேச மாட்டார்கள். ஆமா. ஆனால் மத்தியில் பாஜக ஏதாவது சொன்னா வந்து உடனே பாஜக தமிழகத்தில் தாமரை மலர்ந்து விடும், தாமரை தமிழ்நாட்டில் மலர விடாமா, இது திராவிட பூமி, பெரியார் பூமி, சாதி மறுப்பு, திருமண கலப்பு, இப்படி என்று வீரவசனம் மட்டும் பேசுகிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆமா. கள்ளக்குறிச்சியிலே ஒரு திருமணத்தில் சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ம். அமைச்சர் என்ன சொல்கிறார்? மது மதுபானம் 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க அவங்கள்ட்ட காசு இல்ல. ஆனா 30 ரூபா 40 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்டா கள்ளச்சாராயம் கிடைக்கிறதுனால வாங்கி குடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து திருத்த முடியாது. படிப்படியா தான் இது பண்ணணும். போதிய விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்லலாமா? ஆமா. ம், சுப்பிரமணியன் சொல்றாரு. ம். பொதுமக்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகள் என்ன நடக்கிறது நம்ம வீட்டில் இருந்துவிட்டு உள்ளங்கையில் செல்போனில் பார்த்து விடலாம். இப்பொழுது விழிப்புணர்வு இல்லைன்னா அப்பதான் படிக்காத மக்களா இல்ல உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் சொல்லுங்க. ம். கள்ளக்குறிச்சியில ஏன் நீங்க விழிப்புணர்வு கொடுக்கல? என்ன விழிப்புணர்வு இல்ல செஞ்சிருக்கீங்க? அப்படின்லாம் கிடையாதுங்க. அதாவது ஆஹ் வந்து காசு இல்ல கையில அவ்வளவுதான். பேசிக்கலா அவ்வளவுதான். காசு இல்லாததுனால தான் வந்து ஏதோ ஒண்ணு ஓகே ரைட்டு. ஏதோ இப்படின்னா போதைக்கு நம்ம ஒரு சரக்கு, பார்ப்போம் அப்படின்ற மாரி. அவங்களுடைய போதைக்கு ஒரு சரக்கு தேவை, அது ஆமா. கள்ளச்சாராயம் அது கலந்துட்டு குடிக்கிறாங்க. போதைக்கு ஒரு சரக்கு தேவை. அவ்வளவுதான். கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க. போதைக்கு ஒரு சரக்கு தேவை. அதாவது கடுமையா உழைக்கிறவங்க காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கல்ல தூக்கிட்டு, மண்ண தூக்கிட்டு இருக்கிறவங்க கடைசியில வந்து ஒரு ஒரு
உடல் உபாதைக்கு வந்து ஓகே சார் ரைட்டா ஒரு கட்டிங்க போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதால தப்புலாம் கிடையாது. ஏன் நீங்க 200 என்னைய ரூபாய்க்கு பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை அவ்வளவுதான். அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். சரி ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாரி. சில பேர் டிராமாவ பார்ப்பாங்க. சில பேர் ஜாலியா வந்து சமைப்பாங்க. சில பேர் வந்து வேற ஏதாவது செய்வாங்க. சில பேர் வந்து ஓகே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஒரு உபாதைய தேடுறது தப்பில்ல. ஆனால் இப்ப அந்த கவர்ன்மெண்ட் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் என்னைய பொறுத்தவரைக்கும். சொல்லுங்க. அப்ப முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் சொல்றீங்க. எடப்பாடி நிச்சயமா. பழனிசாமி நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ரிசைன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ம். நாளைக்கு வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக அறிவித்திருக்கிறது. ம். அதுபோல பாரதிய ஜனதா கட்சி நேற்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்தார்கள். ம். இன்னும் பல்வேறு கட்சியெல்லாம் போராட்டம் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் என்பது ஒரு வகையில் இருந்தாலும் ம். குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், ம். விபத்தில் இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், அதே போல சில காவலர்களுக்கெல்லாம் பணிகள்ல இருந்தா காசே கிடையாது அப்படின்லாம் நம்ம சில அறிக்கையெல்லாம் பார்க்க முடியுது. ம். சமூக வலைதளத்துல சில சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ம். எப்படி கேட்கிறாங்க? சந்தானமும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு காமெடி மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஆ. மாப்பிள்ள இங்க இருக்க, எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுடா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாப்புல சந்தானம். அதுக்கு சரி, சரி. உதயநிதி என்ன சொல்றாராம்? மாப்பிள்ள ஒண்ணும் இல்லடா, சாராயத்தை குடிச்சிட்டு செத்தேன், எங்க அப்பா 10 லட்சம் கொடுக்காருடா, உனக்கு 5 லட்சம் முக்கியமா 10 லட்சம், அப்ப 10 லட்சம் போதும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ம். சமூக வலைதளங்கள்ல மீன்ஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஆமாமா. ஆட்சி ம். 40க்கு 40 ஜெயித்து விட்டோம் என்று சொன்னாலும் ம். கள்ளச்சாராயம் குடித்து தமிழகத்தில் இதுவரை 55 பேர் 60 நோக்கி வெற்றிகரமாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு ஒரு தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பதுதான் அனைத்து பொதுமக்களும் சொல்லுகின்றார்கள். இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. ம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கை அமல்படுத்துவோம், மதுவான கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்களே, ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். நிச்சயமா எல்லாருமே கேட்கதானங்க செய்வாங்க. இது என்ன இது? என்ன அரசா? இல்லன்னா வந்து அவலமா? அப்படின்ற மாரி தானே வந்து ஆமா சார். போயிட்டு இருக்கு. அதுக்கு அ. திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு திருக்குறள்ல, அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையதரசு அப்படின்னா, அ. அரசருக்கு அழகு, அதாவது அரசருக்கு அழகு வந்து அறம் தவறாத ஆட்சி நடத்தணும். நீங்க அறம் தவறிட்டீங்கன்னா நீங்க ஆட்சி நடத்துவதில் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கு ஆமா. விளக்கம் என்ன சொல்றாங்க? ஆட்சிக்கு உரிய அறம் தவறாமல் வீரமானத்துடன் ஆட்சி நடத்துவதை சிறந்த அரசர் என்கிறது திருவள்ளுவரின் திருக்குறள். இப்ப ம். நான் எதுக்கு சொல்றேன்டா, நீங்க அறம் தவறிவிட்டீர்கள். ம். உங்கள் ஆட்சியில் போதைப் பொருள் புழங்குகிறது, கள்ளச்சாராயம் பாலாறு தேனராக ஓடுகிறது, பல்வேறு இடங்களில் பாலியல் வழக்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதி மறுப்பு திருமணங்கள் தமிழகத்தில் அதிக அளவில் நீங்களே நடத்தி வைக்கின்றீர்கள். ம். சாதிய பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் தெரு தெருவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் இது போன்ற ஒரு பிரச்சனை இருந்ததா? கிடையாது. நிச்சயமா இன்று கிடையாது. ஒரு ஆமா. ம். இன்று ஒரு செய்தி, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் 17 வயது மாணவனை ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர், ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இழுத்துட்டு போயிருக்காரு சார். இது எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லுங்க. என்ன இழுத்து ஆமா. எப்படி இழுத்துட்டு போயிட்டாங்களா? ஸ்டூடண்ட் வந்து அந்த ஆமா. பாடம் போன டீச்சர் அந்த மாணவனை கணவராக்கி விட்டாரு. இது என்னத்த சொல்றது? ஆமா. மாணவரை அஹ் இது எப்படி மாணவரை மணந்த ஆசிரியர். ஆ மாணவரை மணந்த ஆசிரியர் அப்படின்ற மாரி தான் வந்து போட வேண்டியது. அப்படிதான் நம்ம தலைப்பு செய்தி போட வேண்டியிருக்கு. அப்படிதான் போட வேண்டியதா இருக்கு. ஆமா. இவங்க என்னங்க என்ன இது? சொல்றாங்க? என்ன இது தமிழ்நாடா? என்ன போயிட்டு இருக்கீங்க? அ செல்வ மாணவரை பெருந்தகை. மணந்த ஆசிரியை அப்படின்ற மாரி தான் போட வேண்டியதா இருக்கு. 17 வயது மாணவரை மணந்த ஆசிரியைன்னு சொல்லிட்டு. என்ன இது? என்ன? சார், எங்க இதுல எங்க செல்வ பெருந்தகை. அ?
காங்கிரஸ் செல்வ பெருந்தகை. ம், அவர் என்ன சொல்றாரு, குஜராத்தில் முதல்வர் இருந்த மோடி ஆட்சியில் இது போன்ற சம்பவம் எல்லாம் நடந்தது. அப்போலாம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் எங்கே போனீர்கள்? ம், எங்க இன்னைக்கு அவர் நாட்டினுடைய பிரதமருங்க. ம். குஜராத் அது என்ன எப்ப இது? நடந்துச்சு? அவர் ஆமா. அதனால வந்து வந்து எங்கேயோ என்ன தமிழ்நாடுன்றது வந்து ஒரு டெவலப்பான ஒரு ஸ்டேட்டு. இது அ தமிழ்நாடு இப்போ கிடையாது சார், குடியேற நாடு. ஆமா. அப்படி போட்டீங்க நீங்க. குடிகார நாடு அப்படின்ற மாரி. ஆமா. தமிழ்நாடா குடியாரத்துறை குடிகார நாடா அமைச்சர் அப்படின்ற மாதிரி. குடியாரத்துறை அமைச்சர் அமைச்சர் இவரு முத்துச்சாமி என்ன சொல்றாரு, ஆண்டுக்கு இத்தனை கோடி ரூபா நாங்க வருமானம் பாக்குறோம்ங்க டாஸ்மார்க்க. ம். நீங்க வாட்டு உங்க மூடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்கே போவோம்? இந்த ஆட்சி இந்த கவர்மெண்ட்டை நாங்க எப்படி நடத்துறது? அவர் என்ன சொல்றாரு, காலையில் எழுந்திருத்து உடல் அலுப்புக்காக சுறுசுறுப்புக்காக மதுவான மருந்துவர்களை யாரும் குடியேறர்கள் சொல்லக்கூடாதான். ஆமா. அவரு வேற. அத வேற அது இன்னைக்கு தான் வந்து நான் வந்து ஒரு மீம்ஸ்ல வேற பார்த்தேன் நானு. என்ன அவரு வந்து இப்படி வந்து காத்தால குடிக்கிறவங்கள வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வந்துரும்ன்ற மாரி சொல்றாரு. கோவம் வந்துருச்சு. என்னடா நீங்க? அப்படின்ற மாதிரி. என்ன என்ன இது வந்து என்ன ப்பா! என்னால வந்து சரி சார், இப்ப குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, அந்த ம், 10 லட்சம் கொடுத்துட்டா போன உயிரெல்லாம் திரும்பி வந்துருமா? ம். கரெக்ட் தானே? அப்ப நியாயமான ஒரு கேள்வி ஆ, தானே? ம், அவரு அந்த குடிப்பதற்கு சாராயம் காய்ச்சுவதற்கு இங்க அனுமதி கொடுத்தது யாரு? ம், லோக்கல்ல சிபிசிஐடி கிடையாதா? ஊராட்சி நிர்வாகம் கிடையாதா? அந்த ஊர்ல கிராம நிர்வாக அலுவலர் கிடையாதா? இல்ல சுகாதார ஆய்வாளர்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள்? ம். மதுவிலக்கு பிரிவு மதுவிலக்கு பிரிவு காவல்துறை எங்கு போனார்கள்? அந்த ம். மாவட்டத்தோட எஸ்பி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு 2 மாதத்துக்கு முன்பாகவே. ஆமா. ம். சரி நீங்க ரைட். ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்துல ஒரு 80, 70, ஒரு 90 காலகட்டங்கள் வர, 90, ம். 95 காலகட்டங்கள் வர சாராயம் காய்ச்சினாங்க இல்லங்கல்ல. சாராயம் காய்ச்சினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அரசினுடைய அதிக கெடுபிடினால எல்லா கிராமங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா முற்றிலும் சாராயம் ஒழிக்கப்பட்ட கிராமம் ஆமா. அப்படின்னு சொல்லி ம். பெயர் பலகை வச்சிருப்பாங்க ரொம்ப ஊர்கள்ல நம்ம ஆனா வந்து கிராமத்துல. என்ன அப்டின்னும்போது எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து ஓல்டு மக்கள்லாம் வந்து ரூ. 18 நீங்க ம். வந்து சாராயம் வாங்குறதுக்கு பதிலா நீங்க வந்து கட்டிக்க வாங்கிடலாம். புரியுதுங்களா? ரூ. ஆமா 18 அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது என்ன அப்டின்னா, நீங்க வந்து அதாவது வந்து மார்க்கெட்டிங் ரேட் அப்படின்னும்போது ஒரு குவார்ட்டரோட மார்க்கெட்டிங் ரேட் வந்து ரூ. 8 தான். ரூ. கண்டிப்பா 20 கண்டிப்பா. வீங்க. அப்படி ரூ. ஆ 25 ரூ. 30 வீங்க அப்படின்னும்போது, மக்கள் கண்டிப்பா. வந்து அங்கேயே போறாங்க. இங்கேயே வந்துருவாங்களே! டாஸ்மாக்கே வந்துருவாங்களே! டாஸ்மார்க்கே வந்துருவாங்க. ஆமா. ஆ. அட்லீஸ்ட் இதுல கிராம அமைச்சர் புறத்துல இப்படி அப்படின்ற மாரி. அமைச்சர் ஒரு தகவல் சொல்றாரு. அ. கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் கள்ள மதுபான விற்பனை தொழில் செய்து ம். சிறை தண்டனை பெற்று மனம் திருந்தியவர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக சுய தொழில் தொடங்க 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொல்லி சொல்றாரு. சரி. நம்ம ஓகே. குடியாரத்துறை அமைச்சர் முத்துச்சாமி இது அ. எப்படி போய் சேர்க்கிறது சொல்லுங்க. எப்படி போய் சேர்க்கிறது? ஆமா. ஆஹ் அ. இது வந்து தினசரி அதாவது ஒரு தந்தை வந்து குடிச்சிடுறாரு, குடிச்சிட்டு மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு, மறுபடியும் இருந்த சரக்கையும் குடிக்கிறாரு, குடிச்சு விட்டு தன்னுடைய 3 வயது மகன்கிட்ட அந்த பாக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே படுத்து கிடக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமான ஒரு இழி செயலான இருக்கு. இழி செயல் தான். இது வந்து அ என்னால இதுல வந்து என்ன இன்னொரு சொல்றது விஷயம் அப்படின்னு சார், தெரியல. அ. கவிஞர் வைரமுத்து எல்லாத்துக்கும் கவிதை எழுதுறாரு. ஆமாமா. இது நல்ல சரக்கா இல்ல கள்ள சரக்கா? நல்ல சாராயம் குறைக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும்னு ரைமிங்கா கவிதை எழுதுறாப்புல. இது என்ன ஆமா. எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. என்ன 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 சொல்றது என்ன சொல்றதுன்னே தெரியல மிஸ்டர் வேலப்பாண்டி. கண்டிப்பா சார். எனக்கு வந்து ஆமா ரொம்ப கஷ்டமாவும் போயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து இத பத்தி பேசி பேசி எனக்கே வந்து நாக்கு வந்து துவண்டு போயிடுச்சு. அவ்வளோதான். ஏன்னா சரக்கு வீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஓகேங்களா? அதுக்கு வந்து எல்லாருமே வந்து குடிக்கிறதுக்கு ஒரு தார்மீக உரிமை உண்டு. இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. அத வந்து கரெக்ட்டா பண்ணுங்க. அவ்வளோதான். நான் வந்து வேண்டுகோள் பண்றது அவ்வளோதான். என்ன அப்டின்னா, ஒரு ஒரு ஓகே 12 மணிக்கு ஓப்பன் பண்ணணும்னா, 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க. அது எதுக்கு வந்து காத்தால வேல பண்றவனெல்லாம் வந்து இழுத்து போட்டு உட்கார்றது. என்னைய சார் பொறுத்தவரைக்கும் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணா 10 மணிக்கு குளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான்.
12 மணிக்கு திறக்கிற கடை மட்டும் டாஸ்மார்க் 12 மணிக்கு கவர்மெண்ட் பேருக்கு திறக்குது. ம். காலையில 6 மணிக்கு பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. ஆமா. காவல்துறை யாராவது கட்டுப்படுத்துறாங்களா? ஆமா. ம். மாமூல் வாங்குறாங்க சார். டீ கடைக்கு சந்து பக்கத்துல உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி சரக்கை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ம். டீ சொல்லுங்க. கடையா? சரக்கடையான்னு தெரியலையே! அது டீ கடையா சரக்கு மளிகை கடையில உட்காந்து சரக்கு வைக்கிறேன். ஆ. சில கடைகள்ல எப்படி விற்கிறாங்கன்னா இந்த 10 ரூபாய்க்கு மெரிண்டா ஃபேண்டா பாட்டில் வந்துருச்சு இப்ப அ. நம்ம தமிழ்நாட்டுல. நீங்க பார்த்திருப்பீங்க 10 ரூபாய்க்கு சின்ன பாட்டிலா இருக்கு. ஆமா. அந்த பாட்டில்ல டாஸ்மார்க் பாட்டில இருக்கிற சரக்கு அந்த பாட்டிலுக்கு மாத்திடுறாங்க. அப்படி போய் மாத்திட்டு அதை பிரிட்ஜ்ல ஒட்டுறது. ம். அவர் வந்து நாசுக்கா கேட்கிறாரு, அண்ணே ஒரு மெரிண்டா கொடுங்க. அண்ணே அது மெரிண்டாவா இல்ல மிக்சிங்கா கேட்கிறாரு. அது அதுக்கு ஒரு பாஷை வச்சு அந்த சரக்கை வித்துடுறாங்க வெளி மார்க்கெட்ல. ஆ. அப்படி அப்படி இருந்தா நம்ம அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க டாஸ்மார்க்ல வந்து அதுக்கு மேற்பார்வையாளர் வேற சூப்பர்வைசர். ம். சூப்பர்வைசருக்கு என்ன வேலை? சரக்கு சரியா போயுதா, சரியா விக்குதா, வெளி மார்க்கெட்ல விக்காம அதை நம்ம எப்படி தடுக்கணுங்கிறது. சூப்பர்வைசர் என்ன பண்றது? அவர் ஒரு கமிஷன் வாங்கிட்டு இந்தா நீ பிளாக்ல வில்லு எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் சொல்லி அவர் விற்கிறார். இப்படி 2011ஆம் ஆண்டு நான் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ம். தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கட்டுரை போட்டி நடைபெற்றது. அந்த ம். கட்டுரை போட்டியில் நானும் கலந்து கொண்டு மாநில அளவில் ஒரு 10 ஆய்வு கட்டுரை தேர்வு செய்து எங்களை எல்லாம் சென்னை வர சொல்லியிருந்தார்கள். சென்னையில் இன்று ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசரக்கூடிய ராம சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலும் போதைப் பொருள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருந்த விட்டல் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலும் எங்களுக்கு பாராட்டு விழாவும் பரிசுகளும் சான்றிதழும் வழங்கினார்கள். ம். அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பூரண மதவிலக்கு என்பது காந்தியடிகள் கண்ட கனவு. ம். பூரண மதவிலக்கு அமல்படுத்த வேண்டும். அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவில் பனை மரங்கள் இருக்கிறது, தென்னை மரங்கள் இருக்கிறது. நீங்க வட கொங்கு பகுதி எடுத்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் தென்னை மரங்கள் அதிகம். நீங்க தென் மாவட்டத்தை நம்ம பகுதி எடுத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி வர பனை மரங்கள் அதிகம். விழுப்புரம் சில பகுதியில் பனைமரம் இருக்கு. அப்ப நீங்க அந்த பக்கம் தென்னை பால்ல இருந்து கல் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் பனை மரத்துல இருந்து நீங்க கல் எடுத்து அந்த கல் வியாபாரத்தை பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். போதையும் இருக்காது. நீங்க வேதி பொருள்களையோ ஆல்கஹாலையோ இது கலக்க தேவையில்லை. இயற்கையிலேயே இருக்கக்கூடிய போதையில் வந்து இருந்தாலும் போதும். அது மனித உடலுக்கு ஒரு ஆரோக்கியமானது. சரி, ஆனா அப்படியெல்லாம் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி நாங்க கல்லூரி மாணவர்களும் ஒரு பல்வேறு தலைப்புல கட்டுரையில் எழுதியிருந்தோம். அதில் நாங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் 18 வயது பூர்த்தியடைந்த நபர்களுக்கு மட்டும்தான் குடிக்க அனுமதி அளிக்க வேண்டும். இன்னொன்னு, இவர் குடிகாரர் என்பதற்கு எப்படி ஒரு அடையாள அட்டை கண்டிப்பா கொடுக்கணும். குடிகாரர் கண்டிப்பா சார், இதுல ஒண்ணும் தவறு கிடையாது. லைசென்ஸ் இதுல என்ன தவறு? இங்கெல்லாம் வந்து நீங்க வந்து உள்ள போறதுக்கே வந்து நீங்க ஐடி கார்டு இல்லன்னா உள்ளே போகவே முடியாது. முடியாது. அப்ப குடியேறதுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுங்க. 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லைங்க. லைசென்ஸ் தாங்க அடையாள அட்டை. லைசென்ஸ் கொடுத்து நீங்க வந்து பாருங்க. லைசென்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இத வந்து ஒரு ஊர்ல 10 கடை திறக்க வேணாம். ஒரு ஏரியாண்டா அந்த ஏரியா தகுந்தாப்புல கடையை திறங்க. மக்கள் தொகைக்கு தகுந்தாப்புல கடையை திறங்க. சில பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவை இருக்கும். ஆனா அவங்க ஒரு 40 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த வரைமுறையில நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்க வந்து எங்களுடைய ஆய்வு கட்டுரைய அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது பரிசீலனைக்கும் எடுக்கப்பட்டது. அதே போல நாங்க என்ன எழுதியிருந்தோமோ அதை மதுபான கடைகள்ல நாங்க சொன்ன விஷயங்கள்ல நடந்துச்சு. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மதுபானம் வழங்கப்படும் அப்படின்னு பெயர் பலகைலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சில கடைகள்லாம் குறைச்சாங்க. சில இடங்கள்ல மக்கள் பெண்கள் அதிகமா இருக்கிற பகுதியில டாஸ்மார்க் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. ரைட்டு.
11 வருடங்களுக்கு முன்பாக நான் மதுவை ஒழிப்பேன், மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்று உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். மாணவராக இருக்கும்போது நாங்க ஒரு பெரும் முயற்சி எடுத்தோம். ஆனா ம். அரசாங்கம் அதை வந்து படிப்படியே செய்ய வேண்டிய அரசாங்கம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற இருந்த சூழ்நிலை மாறி மதுவை அதிகரிக்க வேண்டும். இதன் ம். மூலம் அதிகம் லாபம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது. எப்படி தண்ணீர் பைப்புல திறந்தா தண்ணி வரும், தண்ணி தண்ணி வரணும், ஆனா காத்து தான் வருது. நீங்க இன்னும் போற போக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்வா சரி ரொம்ப பேர் குடிக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு ஒரு தேங்காய் கட்டி விட்டுருவோம் சொல்லி இன்னும் போற போக்க பார்த்தா டாஸ்மார்க் ஒரு பைப் லைனை போட்டு அதை கண்காணிக்கிற 2 சூப்பர்வைசரு, ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் சரக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ம். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டது. இன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 55 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு. இது அந்த குழந்தைகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை. இதெல்லாம் யாருடைய அப்பன் வீட்டு பணம்? ம். மக்களுடைய வரிப்பணம் அல்லவா போகிறது. வெளி இல்ல மாநிலத்துல இது போய் கலாச்சாரம் சேர்ந்தாலும் பரவால்ல. வேற யாராவது எடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து உண்மையா நடக்கிறது தான் போது. ம். இப்ப நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நான் பணம் தர மாட்டேன். அது முதல்லயே சொல்லிடணும். அவர் சொல்லிட்டாரு. வட மாவட்டங்கள்ல இருக்கு, வட மாநிலங்கள்ல இருக்கு. என் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எங்கே போனாரு, அவர் ஏன் சொல்ல மாட்டேங்காரு? ம். நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு 10 பேர் தான் சாவான். அவனை ஊக்கப்படுத்துற செயலாத்தான் தமிழக அரசு செய்து வருகிறது. இது வந்து வேதனைக்குரிய செயல். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரொலிக்குமா? விக்கிரவாண்டி தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இங்க பாமக போட்டியிடுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யலாம். ஆமா. ம். பிரச்சாரம் செய்தால் சிறப்பாக இருக்கும். சரி பார்ப்போம். டைம் தான் வந்து ஆன்சர் பண்ணும் இல்லையா? எப்படி ஆமா, நடக்குது? மக்கள் வந்து சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். மக்கள் சிந்தித்து வாக்களிக்கவில்லை என்றால் 100 கடை 150 கடையா மாறும். 46 கோடி ரூபாய்க்கு வித்த சரக்கு கூட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் போகும். அவ்வளவுதான். அரசுக்கு வருமானம் தானே. யாரு எக்ஸலென்ட்டா செத்தா சொன்னீங்க. என்ன? எக்ஸலென்ட்டா சொன்னீங்க. ரொம்ப உண்மையாவே வந்து ரொம்ப அதாவது வந்து என்ன சொல்லணுமோ அத வந்து டப்புன்னு சொல்ட்டீங்க. ஒரே விஷயத்துல. மக்கள் அத கண்டிப்பா. வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க இன்டர்வியூ. சூப்பரா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே அந்த மனசு ஆறுன மாரி ஒரு ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.